இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Today's Bible verse: Bear one another's burdens and so fulfill the law of Christ. Galatians chapter 6 verse 2. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் பாரிஸில் உள்ள மிகப்பெரிய கலையரங்கத்தில் பிரசித்தி பெற்ற பாடகர் பாடுவதாக அறிவிக்கப்பட்டது. டிக்கெட் விற்பனை அமோகமாக இருந்தது. அந்த நாளில் கலையரங்கம் நிரம்பி வழிந்தது. திடீரென்று நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மேடைக்கு வந்தார். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாடகர் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை. இப்போது அவருக்கு இணையான வேறொரு பாடகர் பாடுவார் என்றதும் அங்கிருந்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. வேறொரு பாடகர் பாடி முடித்தார். மக்களிடமிருந்து எந்த கரவொலியும் எழவில்லை. திடீரென்று மேலே பால்கனியிலிருந்து ஒரு சிறுவன், "அப்பா, நீங்கள் மிகவும் நேர்த்தியாக பாடினீர்கள்" என்று கத்தின போது மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பினார்கள். களைத்து போய் வீடு திரும்பும் பெற்றோருக்கு குழந்தைகளின் சிரிப்பு களைப்பை எல்லாம் போக்குவதாயிருக்கும். நாம் எல்லாருக்கும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாரும் நம்மை நேசிக்கும் வகையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிறரை நேசிக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும். அடுத்தவர் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு தீங்கு நினையாதிருக்க வேண்டும். நமக்கு ஆதரவாளர்கள் இருப்பதற்கு சிறந்த வழி உதவி செய்தல். இயேசு கிறிஸ்து சிறந்தவராக இருக்க காரணம் அவர் தன் ஜீவனையே உலகுக்கு தந்தார். கிறிஸ்துவையும் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் ஒழிக்க பலர் முயன்றாலும் முடியவில்லை. அதற்கு காரணம் அவருடைய அன்பு, அவர் செய்த நன்மை, அவர் நடந்து கொண்ட விதம். இவை யாவும் உலகத்தை ஈர்த்தது. கிறிஸ்துவை போல் நாமும் வாழ்ந்தால் நம்மை நேசிப்பதற்கும் 4 பேர் இருப்பார்கள். நம்மை வாழ்த்துவதற்கும் 4 பேர் இருப்பார்கள். அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உற்சாகமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆகையால் கிறிஸ்துவை போல் வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.